Good morning. So let me start today's session. So actually I will take this session in English and as well Tamil. Okay, so நான் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கும்போது எனி டவுட்ஸ் எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே fine, so let me start it. So today we are going to see about the last topic on your Azure. So that is SCD. Okay, so SCD. So generally SCD அப்படின்றது என்ன அப்படின்னா it is slowly changing dimension. So it can be expanded as a slowly changing dimension. So while you are working on data flow வந்து நீங்கள் work பண்ணியிருப்பீங்க. So in that data flow actually we can do SCD type 1, type 0, type 1, type 2 activities. Okay, so generally SCD அப்படின்றது என்ன அப்படின்னா it is actually உங்களோட data modeling-ல involve ஆகிற ஒரு activity. Okay, so SCD actually will involve in data modeling. Okay, and before that எல்லாருக்கும் audible, right? Yes, ma'am. Done. Yes, ma'am. Done. Okay, fine. Yes, ma'am. Done. So SCD means actually we are going to do data modeling with our tables. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஜென்ரலாகவே டேபிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். டேபிள்ஸில் ஒர்க் பண்ணியிருப்போம், வேர் ஹவுசஸில் ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லாத்துலேயுமே வந்து டேபிள்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ டேபிள்ஸை 2 types ஆஃப் டேபிளாக ஜென்ரலாக நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். Okay, and before that you have to explain what is the difference between database and data warehouse. So databases-kum warehouse-kum enna difference? So warehouse means a final destination, that is called the warehouse, madam. So Okay. whatever the data you can finally you can put that place means that is warehouse. Okay, done. So Database means if you create any data in Azure portal, that is called database, madam. okay, done. Yes. Okay, good. Karthi? Yeah, and additionally, the data warehouse holds the analytical data. Oh, yes, Why well. it will- Yes, very good. Okay, so ஜென்ரலாக உங்களோட டேட்டாஸை டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் போத் டேட்டா பேசஸ் அண்டு டேட்டா வேர் ஹவுசஸ், ரைட்? ஸோ இன் டேட்டா பேசஸ் ஆக்சுவலி we can store the transactional data which is called as OLTP, online transactional processing. That is if you are working with your current data, you can store those data into databases, but the historical data can be maintained in your warehouses and it is actually used for OLAP, that is for analytical processing, right? Generally data warehouses la irukra data sa analysis purpose kaga da நம்ம further யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் உங்களோட டேட்டா கரண்ட் டேட்டாவாக இருக்குது, ஆஃபன் யூஸ் பண்ணுற டேட்டாவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டேட்டா பேஸஸில் மெயின்டைன் பண்ணுறதே பெட்டர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது ஜென்ரலாக டேபிள்ஸ் நீங்கள் டேட்டா வேர் ஹவுசஸ்லேயும் டேபிள் ஸ்டோர் பண்ணலாம், டேட்டா பேஸஸ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் சேவ் டேட்டா இன் போத் டேட்டா பேஸஸ் அண்ட் ஆஸ் வெல் data warehouses. Okay, so 2 types of tables we generally use. என்ன அப்படின்னா fact table or dimension table. Right, so 2 types of tables we can use, that is fact table and as well dimension table. ஸோ ஃபேக்ட் டேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்சுவலி உங்களோட டைமென்ஷன் டேபிள் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ டைமென்ஷன் டேபிள் அண்ட் ஐம் சாரி, திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபேக்ட். யா, ஸோ உங்களோட டைமென்ஷன் டேபிள் அப்படின்னா என்னென்னா இந்த டேபிள்ஸை உங்களால் அடிக்கடி சேஞ்ச் பண்ண முடியாது. இட் ஹாஸ் யூனிக் ஐடி. ஒரு டேபிள்லேயும் ஒரு யூனிக் ஒரு ரோஸ்க்கும் யூனிக்கான ஐடி வச்சு நம்ம இதை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ வேர் ஹவுசஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு டேட்டாஸை ஸ்டோர் அப் பண்ணுறீங்க அப்படின்னா அது டைமென்ஷன் டேபிள்.
ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியல் டைமில் நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளோட டேட்டா பேஸஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி வந்து டேட்டா பேஸஸில் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி உங்களோட டெஸ்டினேஷனில் போடுவீங்க. ஓகே, உங்களோட டெஸ்டினேஷன் டேட்டா வேர்ஹவுஸ், மேபி சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டேட்டாவை ஒன்ஸ் உங்களோட டெஸ்டினேஷனுக்கு போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் ரொம்ப ரேர் கண்டிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரியான சினாரியோஸ் வரதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பேங்கிங் டேட்டா பேஸஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு பேங்க் இருக்காங்க, இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்கிறாங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அவங்க ஒரு டேட்டா பேஸில் என்ட்ரி போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அதில் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆனால் க்ரியேட் பண்ணுற அத்தனை பேரும் டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லி பண்ணுவாங்களா, ஆக்டிவ் கஸ்டமர்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரைட்டுங்களா? க்ரியேட் பண்ணுறதுல ஒரு ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, டிரான்சாக்ஷனில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட டெய்லி டிரான்சாக்ஷன்ஸை மானிட்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆக்டிவ் கஸ்டமர்ஸை டேட்டா பேஸஸில் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆக்டிவ் இல்லாத கஸ்டமர்ஸை உங்களோட டெஸ்டினேஷனில் வந்து ஸ்டோர் அப் பண்ணிடுவாங்க, வேர் ஹவுஸில் ஸ்டோர் அப் பண்ணிடுவாங்க. வேரஸ் இப்போ வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ணுற பீப்புளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிபியில் இருக்கும். அதுவே ரொம்ப ரேராக ஹேண்டில் பண்ணுற அந்த பீப்புளோட டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ் உங்களோட வேர் ஹவுசஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ வந்து ஆக்டிவ் கஸ்டமர் ஒரு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது டேட்டா பேஸஸ்லேருந்து நீங்கள் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடுவீங்க. பட் வேர் ஹவுஸில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களால் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. இட் டேக் சம் டைம். ஓகேவா? இப்போ நீங்களே வந்து உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பேங்க்கில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி என்னோடய மொபைல் நம்பர் இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து இதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அவங்க உங்கள் மொபைல் நம்பரை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு 2 days ப்ராசஸிங் டைம் கேட்பாங்க, அவங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட டேட்டாஸை வந்து அவங்க மேபி மல்டிபிள் டேபிள்ஸில் கீப் அப் பண்ணுவாங்க. அப்போ எல்லா டேபிள்ஸ்லையும் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வேர் ஹவுஸில் இருந்தால் அதில் இன்ஃபர்மேஷனையும் அவங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அதை வந்து இமீடியட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ப்ராசஸிங்கில் சீரியலாக நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோவிங்கில் இருக்கும். அப்போ அதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு டேட்டாவை இமீடியட் சேஞ்சஸ் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறது தான் ஜென்ரலாக ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதிரியான பேங்கிங் செக்டார்ஸு அண்ட் அதே மாதிரி ரியல் டைமில் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த எஸ்சிடி அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எப்பயுமே சரி, நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு ஃபாலோவிங்கில் நிறைய சேஞ்சஸும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரே ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, மல்டிபிள் பிளேசஸில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எஸ்சிடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டேட்டாஸை நீங்கள் டைமென்ஷன் டேபிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் அடிக்கடி மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ ஆக்டிவ் இல்லாத கஸ்டமர்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம், டைமென்ஷன் டேபிளாக க்ரியேட் பண்ணி உங்களோட வேர் ஹவுசஸில் ஸ்டோர் அப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபேக்ட் டேபிள் அண்ட் டிரான்சாக்ஷன் டேபிள். ஸோ ஃபேக்ட் டேபிள் அப்படின்றதும் டிரான்சாக்ஷன் டேபிள்ன்றதும் நீங்கள் டேட்டா பேஸஸில் டே டு டே யூஸ் பண்ணுற அந்த டேட்டாவை தான் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் ஃபேக்ட்னு சொன்னாலும் சரி, டிரான்சாக்ஷன் டேபிள்ஸ்னு சொன்னாலும் சரி. பட் கம்பேரட்டிவ்லி இப்போ எஸ்சிடி வந்து இது ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். ஃபேக்ட் டேபிள்லையும் அப்ளை பண்ணலாம், டைமென்ஷன் டேபிள்லையும் அப்ளை பண்ணலாம். பட் ஃபேக்ட் டேபிளில் இமீடியட் ரெஸ்பான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து அதோட சீரியல் கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் எஸ்சிடியில் நீங்கள் அடுத்தடுத்து அதோட டேபிள் லிங்க்ஸில் என்னென்னலாம் இருக்கோ, அதர் டேபிள்ஸ் இருக்கோ, அங்கே போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். பட் கீப் இன் மைண்ட், ஃபேக்ட் டேபிளில் நீங்கள் இமீடியட்டாக சேஞ்சஸ் பண்ணிட முடியும். பட் டைமென்ஷன் டேபிளில் இமீடியட்டாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி நிறைய டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களோட டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபேக்ட் டேபிள் அண்ட் டைமென்ஷன் டேபிள். புரியுதுங்களா? Yes, madam, I understand that. What is the difference between, if already you told me, madam, so dimension table, it is a slowly, if you want any change that, you can take time 1 or 2 days to take that phone number or address anything. But so fact table means immediate. If you any data, sir, for example, in a bank customer, so active customer, to maintain the fact table.
So what are the risk factors in that? Because no, it is not going to warehouse. That's why if we maintain only region only, no, that's why any risk factors there, madam. The particularly that kind of customer data. Actually, it is not a botheration if you are Okay. keeping your customer data with fact table, if not dimension table. That is not a Mm. botheration and at all. But Okay. widely we are using dimension table for storing your inactive customers. Okay. And as Okay. well, if you are if you are doing your transaction daily, you will be Mm. maintained in fact table. But Mm. comparatively, fact table will be faster. Okay, Okay. but Mm. your SCD can be applied with fact table and as well dimension table. But Mm. fact table will give response to you immediately, but dimension table will take time for responding. That's it. Okay, okay, okay. Yeah, I understand that. My question is, any risk factors there if you use that fact table or a transaction table, that kind of customer who maintain their data. So, what are the any risk factors there? That's my question, madam. No problem on that all, sir. Okay, 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 madam. no risk factors will apply. Why? Okay, Because actually I have explained catch memory to you. Hope you okay. remember that, right? Yes, So yes, yes. instead of taking your data from your local disk, if you are taking data from your cache memory, it will be faster, right? The Mm. same what we have doing here. Okay, so the daily transaction data will rely on your fact table. So if you are getting your data from fact table, it will be immediately updated. But if you are working with your dimension table, it is actually a historical data which is not used much, isn't it? Okay, So that's okay, why it takes some time for your updation works. That's all. No other okay, risk factors. okay. Okay, yeah. So any other questions, guys? Till that, are you clear? Yes, ma'am. ரைட் அண்ட் ஐ திங்க் இங்கே இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் தெரியாது. பட் அவங்க இன்னைக்கு கனெக்ட் ஆகலை. எல்லாருக்குமே தமிழ் தெரியும்ல? எஸ் Yes, ரைட். ma'am. எஸ் ரைட். ஓகே, ஃபைன். ஸோ யா, லெட் மீ கண்டினியூ. அண்ட் டேட்டா மாடலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ டேட்டா மாடலிங் மீன்ஸ் ஆக்சுவலி இப்போ ஒரு டேட்டா இருக்குது, உங்களோட டேட்டா பேஸஸ்லேயும் டேட்டா இருக்கும், டேட்டா வேர் ஹவுசஸ்லேயும் டேட்டா இருக்கும். ஒன்ஸ் உங்களோட டேட்டாவை டேட்டா வேர் ஹவுஸில் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் டேபிள் ஃபார்மேட்டடில் தான் மெஜாரிட்டி நீங்கள் டேட்டாஸை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டேட்டாஸை அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேக்ட் டேபிளாகவும் டைமென்ஷன் டேபிள்ஸாகவும் கீப்அப் பண்ணலாம். ஓகே, ஃபேக்ட் டேபிள்ஸ்னால் நீங்கள் டேட்டா பேஸஸ்குள்ளார எடுத்து ஸ்டோர் அப் பண்ணிடுவீங்க. டைமென்ஷன் டேபிள்ஸ்னால் அப்படியே வேர் ஹவுசஸ்லேயே உங்களுக்கு கீப்அப் ஆகிட்டுருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வேர் ஹவுஸில் இருக்கிற டேட்டாவை அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா மார்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா மார்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்மளோட டாஸ்க் வந்து இப்போ நமக்கு முன்னாடி யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு பேஜை டிசைன் பண்ணி அதில் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் என்டர் பண்ணுற டேட்டா உங்களோட டேட்டா பேஸஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த டேட்டா பேஸஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நீங்கள் கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணி டெஸ்டினேஷனில் ஸ்டோர் பண்ணுவீங்க. ரைட், இது வந்து டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஸோ உங்களோட டெஸ்டினேஷனுக்கு டேட்டா போனதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா தட் வில் பி ஸ்பிளிட்டட் பை யூ இஃப் நாட் யுவர் டிசைனர்ஸ். ஓகேவா, உங்களோட டிசைனர்ஸும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். உங்களோட டேட்டாவை டேட்டா மார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. டேட்டா மார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் யுவர் டேட்டா வேர் ஹவுசஸ். மெஜாரிட்டி டேட்டா வேர் ஹவுசஸ்லேருந்து தான் டேட்டாஸை எடுப்பாங்க. இப்போ உங்களோட டிசைனர்ஸ் ஃபர்தராக நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் அப் பண்ணி போடுறீங்க, அதிலேருந்து அவங்க டிசைன் டாஸ்க் பண்ணி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பர்பஸஸ்க்காக அவங்க டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட்ஸ்னால் என்னென்ன ஐடியா இருக்கா? எனி ஆஃப் யூ? Yes, madam. அனலிட்டிக்கல் பர்பஸ்க்காக ஒரு பண்றது. எஸ், டாஷ்போர்ட்னா நம்ம ஒரு கிளவுட் சர்வர் மாதிரி மேம். அதுல வந்து எல்லாமே நம்ம சேஜிங் ஏரியா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டாஷ்போர்ட் யூஸ் ஆகும். டேஷ்போர்டு. ஓகே, ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு டேஷ்போர்டா? இல்ல மேடம், ஆக்சுவலி பர்டிகுலர் தட் டேட்டா வந்து எப்படி வந்து இப்போ அந்த பர்டிகுலர் மந்த் என்ன மாதிரி சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு அந்த கஸ்டமர் எவ்வளவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது எடுக்கிறதுலாம் டேஷ்போர்ட்ஸ். எஸ், அனாலிட்டிக்கல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ வில் ஷோ யூ தட் பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ். ஆக்சுவலி பவர் பிஐ வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். ஓகேங்களா?
ஸோ இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் கிளென்சிங் பண்ணி ஸ்டோர் அப் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட டேட்டா ஒரு டேபிளாவோ எக்ஸல் ஷீட்டாகவோ இருக்குன்னா அதை படித்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை விட ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எந்த பர்டிகுலர் டொமைனில் எனக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த டொமைனில் என்னோடய சேல்ஸ் கம்மியாக இருக்குது, ரீஜன் வைஸில் என்னோடய சேல்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்காக உங்களோட டேட்டாஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் பண்ணுவாங்க, டேஷ்போர்டு டிசைனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேஷ்போர்டு டிசைனிங் பண்ணுறவங்க தான் டிசைனர்ஸ் இன் ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிஸ்ட்னு சொல்லுவீங்க. ஸோ டேட்டா அனாலிஸ்ட்டோட ஒர்க் என்னவா இருக்கும்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா மார்ட்டை யூஸ் பண்ணி அவங்க இந்த டிசைன் பண்ணி உங்களோட மேனேஜர்ஸ்க்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்கள் மேனேஜர்ஸ் அதில் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டேட்டா மார்ட் அப்படின்றது ஏன் நீங்கள் டைமென்ஷன் டேபிள்ன்ற டேர்மை கொடுக்காம அந்த இடத்துல வந்து நீங்கள் டேட்டா மார்ட்னு ஒரு டேர்ம் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ டைமென்ஷன் டேபிளில் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அவங்களோட ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும், அதாவது லாஸ்ட்டாக பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அவங்களோட வேர் ஹவுஸில் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ நியூவாக ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோடெக் அவங்கள்ட்ட இருக்குது, அதுலேருந்து இப்போ டயட்டீஷியன் கோர்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் அவங்க அந்த டெசிஷன் அந்த டயட்டீஷியன் கோர்ஸை எடுக்கிறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. பயோடெக்கில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களோட அனாலிஸ்ட்கிட்ட அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, ஆர்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து அவங்க வந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பயாலஜி டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் பயோடெக் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட பார்ட் ஆஃப் டேட்டாவை தான் டிசைனருக்கு கொடுக்குறாங்க. அதுதான் டேட்டா மார்ட். அண்டர்ஸ்டுட்? ஃப்ரம் யுவர் என்டையர் டேட்டா உங்களுக்கு என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் வேணுமோ அதை மாத்திரம் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட டிசைனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ டிசைனிங் போகணுன்னாலே நான் டேட்டா மார்ட் போகணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு இஃப் பாசிபிள் யூ கேன் ப்ரொசீட் வித் டைமென்ஷன் டேபிள். என்டையர் டேட்டா இஃப் நீட் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் ஜென்ரலி வி வில் நாட் டூ தட். ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும்னா எவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். அவ்வளோ டேட்டாவும் என்னோட அனாலிசிஸ் பர்பஸ்க்கு தேவையில்லையே. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப் டேட்டா எனக்கு இருந்தால் போதும். இல்லை நான் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுக்கிறேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது, நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படி டெசிஷன் எடுக்கணும்னா யூ ஹாவ் டு டேக் ஃப்ரம் த பிகினிங். அந்த டைமில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி செப்பரேட்டடாக நீங்கள் பண்ணும்போது அங்கே நீங்கள் டேட்டா மார்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட டிசைனர்ஸ்க்கு கொடுப்பீங்க. அந்த டேட்டாலேருந்து அவங்க டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட்? இதுதான் டேட்டா மாடலிங். ஸோ உங்களோட டேபிள்ஸ் யார் யாருக்கு எப்படி எப்படி வேணும் அப்படின்றத அவங்கவுங்க பார்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணி அடுத்த பர்சன்ஸ்க்கு கேரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அண்டர்ஸ்டுட்? எஸ். இப்போ டேட்டா மார்ட் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணுவோம் மேடம். மார்ட், MART, டேட்டா மார்ட். டேட்டா மார்ட். எஸ். ஓகே, அது தனியாக செப்பரேட்டாக கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி சொல்கிறீங்களா? எஸ், கரெக்ட். உங்களோட வேர் ஹவுஸ் டேபிள்லேருந்து யூ ஆர் பிக்கிங் அப் செட் ஆஃப் டேட்டா as மார்ட். அண்டர்ஸ்டுட்? ரைட். எஸ் மேம். ரைட். கைஸ், ஆக்சுவலி சந்துரு சாரோட ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கிறீங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு என் ஃப்ளோ புதுசு. ஸோ டவுட்ஸ்னால் கேட்டுக்கோங்க. ஓகே? ஓகே மேம். ரைட். ஸோ லெட் மீ கண்டினியூ இட். ஸோ யா, டேட்டா மாடலிங் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது SCD டைப்ஸ். ஸோ ஜென்ரலாக SCD டைப்ஸில் வந்து SCD 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி SCD 6 வரைக்கும் இருக்குது. ஓகே, SCD type 0, SCD type 1 and SCD type 2 and SCD type 3 and SCD type 4 and SCD type 5 and SCD type 6 and SCD type 6 till. But இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருந்தாலுமே, SCD டைப்ஸ் இருந்தாலுமே, we will use widely SCD type 0, 1 and 2. ஸோ SCD type 0 அப்படின்றது என்னன்னா, ஆக்சுவலி no changes. It will not allow you to change.
ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டேட்டாவை உங்களோட டெஸ்டினேஷனில் போட்டுடுறீங்க, ஓகேவா? போட்டதுக்கப்புறம் உங்களை அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணலை அப்படின்னா அது எஸ்சிடி டைப் 0ல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு டேட்டா இருக்கும், ஒரு டேட்டா டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டேட்டாஸை எனக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை சேஞ்சே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெஸ்டினேஷனில் கொண்டு போய் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதை வந்து யாரும் சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் எஸ்சிடி டைப் 0. ஸோ எஸ்சிடி டைப் 0 அப்படின்றது என்னன்னா, we have moved our data to our destination, but after moving that data into your destination we can't change the values. ஓகேங்களா? வேர் ஹவுஸ்க்கு போட்டதுக்கப்புறம் உங்களோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. அதுதான் எஸ்சிடி டைப் 0. அப்போ இதை நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட டேட்டாஸை சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்க்கு கொண்டு போகிறீங்கன்னா அதுதான் டைப் 0. ஓகே தானா? அண்ட் டைப் 1. ஸோ டைப் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் அலோ யூ டு சேஞ்ச். ஓகே தானா? டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் டேட்டாவை போட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் வில் நாட் பி சேவ்டு. ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மெயின்டைன் பண்ண மாட்டோம். நான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா என்னன்னு சொல்கிறேன். இங்கேயும் உங்களுக்கு அலோ டு சேஞ்ச், உங்களை அலோ பண்ணும் டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா will not be maintained. Will be maintained. Will not be. Yeah, right. Will be maintained. Correct. ஓகே. ஸோ எஸ்சிடி டைப் 1லேயும் சேஞ்சஸ் பண்ணலாம், டைப் 2லேயும் சேஞ்சஸ் பண்ணலாம். பட் டைப் 1ல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மெயின்டைன் பண்ண மாட்டோம். பட் டைப் 2னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஓகே என்னோடதில் எக்ஸல் ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ நான் நோட் பேட்லேயே சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது உங்களோட டேபிள். இந்த டேபிளில் இப்போது ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கரெக்டாக? அண்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட் அண்ட் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் அண்ட் as well அவங்களோட லொக்கேஷன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் 2 சூர்யா அண்ட் பிசிஏ அண்ட் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் அண்ட் அவங்களோட லொக்கேஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போது எஸ்சிடி டைப் 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டெல்டா லோடு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து உங்களோட ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம், இல்லைனா வந்து நியூவாக ரெக்கார்ட்ஸ் இதில் ஆட் பண்ணுவீங்க, சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களோட student.csv ஃபைலு. ஓகே, இதே மாதிரி டெய்லி பேஸிஸில் இதே நேமில் தான் உங்களுக்கு ஃபைல்ஸ் வருது. சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் டேட்டாவாக மாற்ற போகிறீங்க. அப்போ இன்னொரு student.csv ஃபைலில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே மேம், ஸோ இதில் என்ன எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, 1 நான் ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து கவிதா, எஸ் ஆஸ் வெல் அதுதான். அவங்களோட டிபார்ட்மெண்ட் எம்சிஏ, பட் அவங்களோட பாஸ்ட் அவுட் நான் தப்பாக போட்டுட்டேன். 2012 அவங்கன்னு போட்டிருக்கேன், பட் அவங்க ஆக்சுவலாக 11 பாஸ்ட் அவுட்டு. அப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நான் மாடிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ அந்த டேட்டாவை நான் மாடிஃபை பண்ணணும். இப்போ இங்கே ஒரு நியூ ரெக்கார்ட் கூட நான் ஆட் ஆன் பண்ணுறேன். இப்போ முதல்ல அண்ட் இங்கே அவங்களோட டிபார்ட்மெண்ட் பிசிஏ அண்ட் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் அண்ட் அவங்களோட லொக்கேஷன். அப்போது இந்த டேட்டா என்டையராக என்னோட டேபிளுக்கு நியூவாக போகணும், நியூ ரெக்கார்டாக போய் ஆட் ஆகணும். பட் இந்த டேட்டா எனக்கு அப்டேட் ஆகணும். அப்போ இங்கே இன்சர்ஷனும் உண்டு, அதே மாதிரி உங்களுக்கு அப்டேஷனும் உண்டு. யா, இதுதான் வந்து அப்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்சர்ட் அப்படின்னா தட் இஸ் அப்டேட் அண்ட் இன்சர்ட் டுகெதர். இப்போ ஒரு ரோ இன்சர்ட் ஆகணும் அண்ட் ஒரு ரோ எனக்கு இங்கே அப்டேட் ஆகணும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா டெல்டா லோட் பண்ணலாம். ஸோ டெல்டா லோட்னா என்ன, என்டையர் டேபிளையும் நம்ம காப்பி பண்ணாமல் நியூவாக எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களோட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் போடுறது. அதுதான் இன்க்ரிமெண்டல் லோட் இல்லைனா டெல்டா லோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இப்போது நான் வந்து இவங்களோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ண போகிறேன், கவிதாவோட இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணும்போது 12லேருந்து 11க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். இவங்க இவ்வளோ டேஸ் வரைக்கும் அவங்களோட பாஸ்ட் அவுட் 2012 இருக்குது அப்படின்றத நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அதுதான் ஹிஸ்டரி மெயின்டைன் பண்ணாது.
ஹிஸ்டரினா ப்ரீவியஸ் டேட்டாவையும் சேர்த்து நம்ம அந்த டேபிளில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? அதுவே இல்லை ரீசெண்ட் டேட்டா மட்டும் அப்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நார்மல் SCD டைப் 1. இப்போ நான் பண்ணியிருக்கிறது SCD டைப் 1. இப்போ மலரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கேருந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு அண்டு கவிதாவோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் இப்போ இதில் SCD டைப் 1 வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை SCD டைப் 2வாக பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நான் அதே மாதிரி உங்களோட டேட்டாவை மாற்றிடுறேன். டைப் 2வாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி இந்த கவிதாவோட இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே 11 சேஞ்ச் ஆகுது. அண்ட் பிஃபோர் தட் இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஏன்னா மலரோட ரெக்கார்டு இல்லை, நியூவாக தான் உங்களுக்கு மலரோட ரெக்கார்டு எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு போகுது. அதனால நார்மலாக இந்த ரெக்கார்டு எனக்கு காப்பி ஆகிடும். பட் கவிதாவோட ரெக்கார்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, இஸ்ன்ட் இட்? ஸோ அப்போ கவிதாவோட ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால இவங்களோட ரெக்கார்டு இப்போ அப்டேட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த இன்ஃபர்மேஷனும் பேக்கப்பில் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் கவிதாவோட ரெக்கார்ட் ப்ரீவியஸாக என்ன இருந்ததோ அதுவும் இருக்கும். இப்போ கரண்ட்லி நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிங்களோ அதுவும் உங்களோட டேபிளில் மெயின்டைன் ஆகும். இதுதான் ஹிஸ்டரி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஆனால் டூப்ளிகேஷன் இருக்கே. ஸோ உங்களோட டைமென்ஷன் டேபிளில் இப்போ டூப்ளிகேஷன் ஆகிடுச்சு, இஸ்ன்ட் இட்? ஸோ ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் 2 தடவை இருக்குது. அப்போ நான் இந்த டைமென்ஷன் டேபிளில் ஃப்யூச்சரில் நான் செலக்ட் பண்ணும்போது கவிதாவோட இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டடாக வருமே. ஸோ வாட் ஷுட் டூ? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சர்கேட் கீ ஜெனரேட் பண்ணிக்கலாம். சர்கேட் கீ ஞாபகம் இருக்கா? சர்கேட் கீ ஞாபகம் இருக்கா? எஸ் மேடம். ரைட். ஸோ சர்கேட் கீ அப்படின்றது என்னென்னா உங்களோட டேபிளில் ப்ரைமரி கீ இல்லை. ஓகே, ப்ரைமரி கீ இல்லை, டூப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஆனால் என்னோட டேபிளில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு கீயாவது ப்ரைமரி கீன்னு இருக்கணும். அப்போ தான் என்னால் எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் பண்ண முடியும். அப்போ அந்த டைமில் நீங்கள் சரகேட் கீ ஜெனரேட் பண்ணிக்கலாம். சரகேட் கீ நீங்கள் நார்மலாக நம்பர்ஸாகவும் ஜெனரேட் பண்ண முடியும் அண்ட் அஸ் வெல் கீ ஃபார்மேட்லேயும் பண்ண முடியும். கீனா உங்களோட என்கிரிப்டட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அந்த மாதிரி யூனிக்காகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு ரோக்கு சரகேட் கீயை ஜெனரேட் பண்ணி விட்டுறணும். ஓகே, ஸோ சரகேட் கீ ஜெனரேட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஸ் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். இஸ் ஆக்டிவ் வந்து 0, 1ன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். கரண்ட் ரெக்கார்ட் 1, ப்ரீவியஸாக இருந்த ஹிஸ்டரி எல்லாம் 0 பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது எது வந்து கரண்ட் டேட்டா அண்ட் எது ப்ரீவியஸ் டேட்டான்றதை இந்த காலம் வேல்யூவை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிட முடியும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 0ல் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு 1ல் இருக்கிறத மட்டும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வேணான்னா லாஸ்ட் மாடிஃபைடு டேட்டு டைம் ஸ்டாம்ப் பண்ணிக்கோங்க. அது இன்னும் பெஸ்ட்டு இல்லையா? ஏன்னா டைமில் டூப்ளிகேஷன்ஸ் இருக்காது. அப்போ லாஸ்ட்டாக எந்த டைமில் நீங்கள் 2011லேருந்து 12ன்னு மாற்றுறீங்க அந்த டைமை அப்படியே கேப்சர் பண்ணி காலமில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்யூச்சரில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கிற ஃபைல்ஸை மாத்திரம் நீங்கள் கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட் ரைட்? SCD டைப் 1 அண்ட் டைப் 2க்கு டிஃபரன்ஸ் புரியுதா இல்லை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணவா? ஓகே, குட். ஸோ யா, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலி இதை பண்ணலாம். ஸோ இதில் டைப் 1 அண்ட் டைப் 2 இது ரெண்டும் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் எனக்கு ஒரு 10 minutes மட்டும் பிரேக் கொடுங்க. சார் கூப்பிட்டாங்க, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, கண்டினியூ. ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது SCD டைப் 1. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அஷ்யூர் போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க. am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Okay, fine. ஓகே, எனக்கு ஒரு CSV ஃபைல் மாத்திரம் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக என்னோட எக்ஸல் ஓப்பன் ஆகலை. நீங்கள் யாராவது பண்ண முடியுமா? பண்ணிவிட்டு எனக்கு அதை மட்டும் ஜிமெயில் பண்ணுறீங்களா?
என்ன மேடம் உங்களுக்கு இது CSV ஃபைல்ல ஸ்டூடண்ட்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணிட்டுங்களா? இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் வேண்டாம். எனக்கு ஆ. வந்து அதில் கஸ்டமர் ஐடி, ஆ. கஸ்டமர் நேம், ஆ. மேனேஜர். நீங்க ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தீங்களே கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல், அதை அனுப்பிச்சு விட்டுருங்களா? இல்லை, எனக்கு அதில் வந்து Customer first ஸ்டார்ட் two. டேட் மட்டும் இருக்கா, டேட் இருக்கிற மாதிரி வேணும். டேட்டு வித் டைம் ஸ்டாம்ப்பு. ஓகே, டேட் வந்து உங்களுக்கு டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒன் செகண்ட். சரி, நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன், அது ஓகே வந்து. சரி. இல்லைன்னா கூட ஒரே ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேரிங்லேயே இருக்கட்டும், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஐம் சாரி. ஐம் சாரி சார், ஷோ பண்ணுங்கள் எந்த ஃபைலு பாருங்களா? ஓகே. இவ்வளோ ஃபைல், இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கா? சரி, ஓகே, அனுப்புங்க சார். ஓகே. ஓகே சார். ஓகே. ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ம். ஓகே, ஸோ இப்போ நம்ம SCD டைப் 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் இந்த CSV ஃபைல் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத அது ஷோ. எஸ், ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜாபு, மேனேஜர் ஐடி, ஹையரிங் டேட்டு, சேலரி, டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஃபைலை நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட் உங்களோட சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா CSV, டெஸ்டினேஷன் SQL டேட்டாபேஸ். ஃபஸ்ட்டு வந்து SQL டேட்டாபேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட், அப்ளை ஆஃபர் கொடுத்துக்கலாம், இஃப் ரெக்வயர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளை ஆஃபர் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட்டாபேஸ் நேம், ஸோ டெமோ SCD 1. அண்ட் சர்வர் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வர் நேம், அண்ட் உங்களோட லொக்கேஷன் எது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அண்ட் as well SQL authentication. ஸோ உங்களோட அட்மின் லாகின் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ரைட், இப்போ ரிவ்யூ க்ரியேட் கொடுத்துருந்தோம், வேலிடேஷன் அப்புறம் க்ரியேட் போட்டுடுங்க. ஸோ இப்போ உங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இது டெப்ளாய்மெண்ட் ஆகட்டும். எஸ், இட் இஸ் கெட்டிங் டெப்ளாய்டு. ஸோ இப்போ நியூவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒரு டேட்டா லேக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லேக்கில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட டென்சிட்டி ஆஃப் டேட்டா இல்லை. பட் இருந்தாலுமே ரியல் டைமில் இந்த ப்ராசஸ் ஒர்க் பண்ணும்போது டேட்டா லேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு இப்போலேருந்து டேட்டா லேக்லேயே கொடுக்குறேன். ஸோ இப்போ SCD 1. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ரீஜியன், எங்கே வந்து நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிங்களோ எல்லா ரிசோர்ஸஸும் அதே ரீஜியன்லேயே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாப் ஆர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அண்ட் லோக்கல் ரிடண்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் போயிடுங்க. இங்கே வந்து எனேபிள் நேம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டேட்டா லேக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, fine. So இப்போ review create and create. So can anyone tell what is the difference between blob and data lake?
So blob means ஒரு குறிப்பிட்ட அளவான Blob. எஸ் குறிப்பிட்ட அளவான டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். லேக் வந்து லார்ஜ் ஃபைல் லார்ஜ் டேட்டா வந்து நம்ம சேவ் பண்ணலாம். எஸ் குட். Yes. பிக் டேட்டா ஹேண்டிலிங்க்கு லேக் isn't it? ரைட். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேட்டா ஃபேக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டேட்டா ஃபேக்டரிக்கும் சேம் ரிசோர்ஸ் குரூப் சேம் ரீஜியன். ஓகே, ஸோ டிஎஃப் SCD1. Yeah, and region will be South India as we mentioned. மேம் ஒன் மோர் டவுட். Yes, please. இப்போ நீங்க எல்லாமே பண்ணும்போது இந்த சேம் ரீஜன் கொண்டு வரீங்களா மேம்? பட் ஒரு சில நேரத்துல வந்து அந்த சேம் ரீஜன் வந்து சூட்டபிள் ஆக மாட்டேங்குது. இப்போ டேட்டா பேஸ்ல சேம் ரீஜன், டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல சேம் ரீஜன் கொண்டு வந்தா டேட்டா ஃபேக்டரி கொண்டு வர முடியல. அது ஒரு சில டைமில் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும் சார் ரீஜியனில் டேட்டா சென்டர்ஸில். அதனால மேபி கரண்ட்லி நாட் அவைலபிள். அண்ட் ஆஸ் வெல் ஃப்ரீ அக்கௌண்ட் ஃப்ரீ ட்ரையலில் வந்து நிறைய ரீஜியன் கொடுக்க மாட்டாங்க. மேபி அதனால கூட இருக்கலாம். ஓகே, அப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ரைட். இப்போ வந்து உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் ரெடி. இப்போ கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது கண்டெய்னர் போயிடுங்க. இங்கே கண்டெய்னரில் வந்து ஸ்டோரேஜ், இங்கே நான் எதுவுமே ஃபைல்ஸை இப்போதைக்கு அப்லோட் பண்ணலை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்கட்டும். அண்ட் தென் உங்களோட டேட்டா பேஸஸ் ரெடி. இதில் ஃபயர்வால் செட்டப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ செலக்டட் நெட்வொர்க்ஸ், ஆட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் ரீட் ஆகலைன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வில் பி லிஸ்டட் அவுட். அதுலேருந்து ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி போட்டுருங்க. ஃபைன். இப்போ உங்களோட ஓவர்வியூ பேஜ்க்கு போயிடுங்க. அண்ட் இங்கே உங்களோட டிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் query editor will open. இங்கே யூசர் ஐடி, பாஸ்வேர்ட். ரைட். இப்போ இங்கே டேபிள் க்ரியேட் பண்ணணும். இங்கே நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு இங்கே என்ன இருக்கோ அதே நேம்ஸில் இருக்கணும். உங்களோட காலம்ஸ் வந்து இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்கணும். நான் இதை அப்படியே காப்பி பண்ணியே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் டேபிள் நேம். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி அப்படின்ற டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதில் எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் டைப். இன்டீஜர் தானே? எஸ் மேடம். ஓகே, எஸ் இன்டீஜர் தான். அண்ட் இதில் இந்த ஹையர் டேட்டா மேனேஜர் ஐடி. ஓகே, ஸோ இன்டீஜர். அண்ட் எம்ப்ளாயி நேம் வந்து வேர்கேர் ஆஃப் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். அண்டு ஜாப் அதுவும் வேர்கேர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேர்கேர் ஆஃப் 50. அண்ட் ஆஸ் வெல் மேனேஜர் ஐடி. ஸோ மேனேஜர் ஐடி இன்டீஜர் இன்ட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹையர் டேட். ஸோ ஹையர் டேட் வந்து டேட்டில் கொடுத்துருக்குறீங்க ரைட்டா? எஸ் மேடம். எஸ் டேட்டு. ஸோ டேட்டு மந்த்து இயரோ ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே ஃபைன். சேலரி வந்து இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். டெசிமல் இல்லைல்ல சார்? பாயிண்ட் நம்பர்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஓகே இல்லை இதெல்லாம் கிடையாது, ஃப்ளோட்டில் இருக்கு. ஃபைன். டிபார்ட்மெண்ட் ஐடி இன்டீஜர். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேபிளில் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, so date also should be in single quote. Okay. Mute
பண்ணிக்கோங்க. எங்கேயும் ஐடி போடலையா? நான் ஒரு டாபிக் பண்றப்போ அங்க நல்ல வேணும் அப்படின்றதுனால வேணும்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டேபிள் வந்து இங்கே லிஸ்டட் அவுட் ஆகும். எஸ் ஓகே, 2 ரெக்கார்ட்ஸ் மாத்திரம் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களோட டேட்டா ஃபேக்டரி லான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேனேஜில் போய் ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரிசோர்ஸஸ் வந்து சீக்வல் டேபிள் இருக்குது. அஷ்யூர் சீக்வல் டேட்டா பேஸ் கொடுங்க அண்ட் லிங்க்டு சர்வீஸ்க்கான நேமை கொடுத்துக்கோங்க. அண்டு அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு பே அஸ் யூ கோ, உங்களுக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷனோ போட்டுக்கோங்க. சர்வர் நேம், டேட்டா பேஸ் நேம் அண்ட் சீக்வல் ஆத்தென்டிகேஷன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஃபைன். இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் நோட்டீஸ் நிறைய டைமில் இங்கே உங்களுக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வரலைன்னா ரெக்கமெண்டடுக்கு பதிலாக லெகசி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து க்ரியேட் ஆப்ஷன் போட்டுடுங்க. ரைட், இன்னொரு ரிசோர்ஸ் நமக்கு இருக்குது, தட் இஸ் லேக், டேட்டா லேக். அப்போது அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜெனரேஷன் 2 அண்ட் இங்கே லிங்க்டு சர்வீஸ்க்கான நேமு ஸோ டிஎஸ் ஃபார் டேட்டா லேக். ரைட், ஸோ அதனால் நான் டேட்டா லேக்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஏன் இதை ரிசோர்ஸ்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? எப்பவுமே லிங்க்டு சர்வீஸ் தான் சொல்லுவீங்க. இன்னொரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணீங்க. ஆல்ரெடி ஆர்ஜின் கிரியேட் பண்ணிட்டீங்க. ரிசோர்ஸ் டேர்ம் எதுவும் மாற்றி சொல்லியிருப்பேன், சாரி. ரிசோர்ஸ் இல்லை, லிங்க்டு சர்வீஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் கொடுத்துருங்க அண்ட் டெஸ்ட் கனெக்ஷன். எஸ், கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ரிசோர்ஸ்னு இங்கே வந்து எஸ்கியூஎல் ரிசோர்ஸ்க்கு ஒரு லிங்க்டு சர்வீஸ், டேட்டா லேக்குக்கு ஒரு லிங்க்டு சர்வீஸ், அதுதான் ரிசோர்ஸ்னு மென்ஷன் பண்ணேன். ஓகே, உங்களோட ஆக்டிவிட்டியில் எத்தனை ரிசோர்ஸஸ் இருக்கோ அத்தனை லிங்க்டு சர்வீஸ் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அதுதான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களோட லிங்க்டு சர்வீஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நீங்கள் ஆத்தர் போயிடுங்க, டேட்டா செட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேட்டா செட்டும் அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா லேக் ரிசோர்ஸ்க்கும் க்ரியேட் பண்ணணும், சீக்வலுக்கும் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து டேட்டா லேக் ஜெனரேஷன் 2 கண்டினியூ, டீலிமிட்டட் டைப் டெக்ஸ்ட்டு கண்டினியூ. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஎஸ் ஃபார் லேக், உங்களோட லிங்க்டு சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் மட்டும் பேராமீட்டராக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேராமீட்டர் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் கொடுத்துருங்க அண்ட் கனெக்ஷனில் போய் ஃபைல் நேம் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா செட், நியூ டேட்டா செட் ஃபார் SQL DB. ஓகே, அஷ்யூர் SQL டேட்டாபேஸ் கொடுத்துருங்க அண்ட் இங்கே டேட்டா செட் ஃபார் SQL DB அண்ட் அதோட லிங்க்டு சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே டேபிள் சூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்மக்கிட்ட ஒரு டேபிள் தான் இருக்குது, அதனால DBO எம்ப்ளாயி இந்த டேபிள் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஓகே பண்ணிவிடுங்க. ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டேட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா ஃப்ளோ, நியூ டேட்டா ஃப்ளோ அண்ட் டேட்டா ஃப்ளோ நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டேட்டா ஃப்ளோ ஃபார் SCD Type1. இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ளோ டீபக் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட டேட்டா ஃப்ளோ டீபக் எனேபிள் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும். ஸோ வி ஷுட் வெயிட்.
இன் பிட்வீன் நம்ம பண்ணிட்டு இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ்ல வருது மேடம். நம்ம இப்போ இது லோடிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல நான் வந்து ஆட் சோர்ஸ் கிரியேட் பண்ணி எனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தாலும் அது வரும் ஆட்டோமேட்டிக்கா. வரும் ஆமா. வரும். ஏன்னா எனக்கு நிறைய டைமில் வந்து போர்ட்டல் சரியாக ஒர்க் ஆகாது சார். இன்டரப்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஃப்ரெஷ் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு கஷ்டமாயிடுது. அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஓகே. ஓகே, இந்த டேட்டா ஃப்ளோ டீபக் எனேபிள் ஆகட்டும். இப்போ ஸ்டோரேஜில் நான் ஃபைல் மட்டும் லோட் பண்ணிட்டுறேன். இப்போ அப்லோட் ஃபைலில் போயிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க இந்த salary.csv ஃபைலை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபைலை தான் நம்ம இங்கே வந்து லிங்க் பண்ண போகிறோம். எஸ், டேட்டா ஃப்ளோ டீபக் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ஆட் சோர்ஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து நீங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸ் salary ஸோ கொடுத்துருங்க. இங்கே டேட்டா செட்டு, இங்கே உங்களோட இன்ஃபர்மேஷன் லேக்கில் தான் நம்ம ஸ்டோர் அப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து லேக்கோட டேட்டா செட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரொஜெக்ஷனில் போயிடுங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன்லேயே போகலாம். இப்போ இம்போர்ட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட ஃபைல் நேம் ஐ திங்க் எஸ் இன் கேப்ஸ். ஸோ salary.csv ஃபைலோட நேம் இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா லோட் ஆகும். என்ஷூர் பண்ணிக்கோங்க டேட்டா எல்லாமே கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குதா அப்படின்றத. ஃபைன், இப்போது உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் அப்ராப்ரியேட்டாக என்னென்ன டேட்டா டைப்ஸ் வேணுமோ அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ், ஸ்ட்ரிங் மேனேஜர் ஐடி வில் பி இன் இன்டீஜர். அண்ட் அதுக்கப்புறம் சேலரியும் இன்டீஜர். அண்ட் ஆஸ் வெல் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாமே இன்டீஜர் கொடுத்துட்டு இங்கே டேட்டா ப்ரிவ்யூவில் உங்களோட வேல்யூ கரெக்டாக ஷோ ஆகுதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேட் மாத்திரம் இங்கே நல் காமிக்குது. ஒய்? இது டேட்டா ஃப்ளோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
நிறைய டைமில் இந்த மாதிரி நம்ம டேட்டை ஹேண்டில் பண்ணும்போது அங்கே ஃபார்மேட் கரெக்டாக சூஸ் பண்ணணும். எஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடு. எஸ் எஸ் வெரி குட். ஓகே, ஸோ இங்கே டேட் வந்து உங்களுக்கு ஹையர் டேட் இருக்குது, ரைட்டுங்களா? இங்கே ஃபார்மேட்டுன்னு இருக்கும், ஸ்பெசிஃபை ஃபார்மேட்டு. அதில் போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஹைஃபன் தானே கொடுத்துருக்கீங்க ஃபைலில்? கரெக்ட், அதுதான் மேடம். ஓகே, இப்போ டிடி எம்எம் அண்ட் ஒய்ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ டேட்டா ப்ரிவ்யூவில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டேட் விசிபிள் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நிறைய டைமில் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, டேட்டா டைப் இஷ்யூஸ் இருக்கும். அதனால தான் டேட்டா டைப் அப்ராப்ரியேட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் மேனிப்புலேஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே நம்ம இதை வச்சு ஒன்றும் பண்ணலை. பட் உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் தான் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபைன், இப்போ டேட்டா வந்து நமக்கு லோட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஸோ ஆல்டர் ஸோ இதில் ஆல்டர் ரோ அப்படின்ற மாடிஃபையர் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆல்டர் ரோ ஆக்டிவிட்டீஸு கொடுத்தாச்சு. இதோட இன்கமிங் ஸ்ட்ரீம் எஸ் ஆப்வியஸ்லி சோர்ஸ் சேலரி தான். இது நேம் எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு எடிட். இப்போ இதில் வந்து ஆல்டர் ரோ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வந்து இன்செட்டிவ் அப்டேட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து இன்செஷன் பண்ணணுமா, அப்டேட் பண்ணணுமா, அப்செட் பண்ணணுமா? இப்போ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்? நம்ம பண்ணுறது SCD டைப் 1. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்செஷனா, அப்டேட்டா, டெலீட்டா, இல்லை அப்செட்டா? என்ன பண்ணணும்? அப்செட். குட், வெரி குட். ஓகே, ஏன்னா இங்கே அப்டேட்டும் இருக்குது ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்செஷனும் இருக்குது. ஓகேவா? அதனால அப்செட் இஃப் அப்படின்ற இந்த கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இங்கே கண்டிஷன் பில்டரில் நமக்கான கண்டிஷன் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். எக்ஸ்பிரஷன் பில்டர் போயிடுங்க. இதில் கண்டிஷன் நான் என்ன எழுதணும் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளாக ஏதோ ஒன்று 1 = 1 ட்ரூன்னு கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணணும். நிறைய டைமில் ட்ரூன்னு கொடுக்கும்போது ரிசல்ட்ஸ் வரல. ஸோ சிம்பிளி நான் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணுன்றதுக்காகவே நான் இங்கே கொடுக்குறேன். மற்றபடி இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ட்ரூ அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா ட்ரூன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நான் இதை வந்து சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். டேட்டா ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா இங்கே ப்ரிவ்யூ கூட பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சைன் மாத்திரம் ஃப்ரண்ட்டில் வரும். அது டேட்டா ப்ரிவ்யூவில் கூட இருக்கும். எஸ், அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ டேட்டா ப்ரிவ்யூவில் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த அப்செட்கான சிம்பிள் இருக்கும். ஓகே, நான் இப்போ டேட்டாஸை வந்து அப்செட் பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்த ஆஸ்ட்ரிக் சைனு ++ இருக்கும். இதுதான் அப்செஷனுக்கான சைனு. இங்கே மேலே பார்க்கலாம், இன்செஷனுக்கு ப்ளஸ்ஸு, அப்டேட்டுக்கு இந்த ஆஸ்ட்ரிக் சைனு, டெலிஷனுக்கு இது, அப்செட்டுக்கு வந்து இது ரெண்டுமே சேர்ந்து சைன் இருக்கும். ரைட், இப்போ டேட்டாஸை வந்து நான் அப்செட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் யுவர் சிங்க் சைடு அண்ட் இங்கே வந்து டேட்டா செட் சூஸ் பண்ணிக்கலாம். நேம்ஸ் எல்லாம் எடிட் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ உங்களோட டெஸ்டினேஷன் வந்து நான் சீக்வல் டேபிள் போடுறேன், ரைட்? அதனால் உங்களோட டெஸ்டினேஷன் வந்து டேட்டா செட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங். இதில் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, அலோ அப்செட். எஸ், குட். ஸோ அலோ இன்சர்ட் ஆஸ் வெல் அப்செட் ரெண்டுமே தான் இருக்குது. பட் அப்செட் கொடுத்தாலே ரெண்டுமே ஆகிடும்ன்றதுனால அப்செட்டை மட்டும் கொடுங்க. கொடுக்கலாம், பட் அப்செட்னாலே ரெண்டுமே வந்துடும். அதனால இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே மேனிப்புலேஷன் டைம் அதிகமாகும். உங்களுக்கு அது எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அதனால இதை அன்செக் பண்ணி இதை நான் கொடுத்துருக்கேன். பட் ரெண்டுமே கொடுத்தாலும் இஷ்யூ கிடையாது. ஓகே தானே? அது டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். இன்சர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி அப்புறம் அப்செட் போகும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் அப்செட் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீ காலம்ஸ். ஓகே, ஸோ இங்கே கீ காலமில் எம்ப்ளாயி ஐடி. ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் வந்து நான் கீ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், சர்கேட் கீ ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து மேப்பிங். ஸோ 1 minute. கப்பு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். அண்ட் தென்
நெக்ஸ்ட்டு டிசேபிள். ஓகே, ஆட்டோ மேப்பிங் வேண்டாம், டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நேம்ஸ் ஏதாவது அவுட்புட் காலமில் மாடிஃபை பண்ணணும். நம்ம செலக்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு நேம்க்கு வந்து அலைஸ் நேம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா? அதை நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். அவுட்புட் காலம்ஸ் ஏதாவது வேணான்னா கூட அதை நீங்கள் டெலிஷன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலையே. ஓகே, ஸோ யா நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமைஸ். யா இது நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறேன், வேறு ஒன்று. ஃபைன். இப்போ ஆப்டிமைஸ் போயிடுங்க. ஆப்டிமைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? சிங்கிள் பார்ட்டிஷன், ரைட்? அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்பெக்ட். எஸ், ஆல் ஆர் குட், ரைட். மேம் நம்ம இந்த சோர்ஸ் சேலரியில் போய் அந்த ப்ரொஜெக்ஷன் ஆட் பண்ணணும்ல மேம்? இதோட ப்ரொஜெக்ஷன் இம்போர்ட் பண்ணணும் மேம். இந்த சிங்க் ஒன்னோட ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோமே. ஓகே ஓகே மேம், ரைட். ஆப்டிமைஸ். ஓகே மேம். ஃபைல் நேம் சொல்கிறீங்களா? இல்ல மேம், இப்போ அந்த டேட்டா ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை வந்து சிங்க்ல கொண்டு வரணுமே அப்படின்ற மாதிரி பேசுறேன். சிங்க்ல நான் ஆட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பைப்லைன்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். மேம் இப்போ சிங்க்ல டேட்டா ப்ரிவ்யூ வருமா மேம்? சிங்க்ல டேட்டா ப்ரிவ்யூ வந்து வரும், பட் ஆனால் ஃபைல் நேம் ஆடட் எஸ் வரும் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே மேம். ஓகே, ஸோ யா உங்கள் ஃபைல் இங்கே லோட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் டீபக் பண்ணும்போது தான் அதில் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு இருக்குது இல்லைன்றது பார்த்து அப்டேட் உங்களுக்கு நடக்கும். இப்போ நம்ம சிங்க்ன்ற ஒரு ஃபைலை நம்ம டிராப் பண்ணி ஜெனரலாவே சிங்க்ல இங்க அவுட் பார்க்க மாட்டோம், ஞாபகம் இருக்கா? இது ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் தான் பார்க்கணும். அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்கோட அந்த சோர்ஸ் சேலரியில போயிட்டு நம்ம அதுல ஆப்டிமைஸ்ல போய் அந்த இம்போர்ட் ப்ரொஜெக்ஷன்ல அந்த ஃபைல் நேம் வந்து ஆட் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு அந்த சிங்கோட இதை காமிக்கும். கரெக்ட்டுங்களா? ரிவ்யூ. எஸ் எஸ். ஓகே ஃபைன். இப்போ பைப்லைன் வந்து நியூவாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பைப்லைன் ஃபார் SCD 1 கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே வந்து டேட்டா ஃப்ளோ. அண்ட் இந்த டேட்டா ஃப்ளோவில் செட்டிங்குள்ளே போயிடுங்க. உங்களோட டேட்டா ஃப்ளோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும், டெஸ்டினேஷன் ஃபைல் நேம். இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் வந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அங்கேயே வந்து சூஸ் பண்ணுவோம் செட்டிங்குள்ளார டேட்டா ஃப்ளோவில். பட் இதை அப்செட் பண்ணும்போது இந்த ஃபைல் நேம் வந்து அங்கே உங்களுக்கு கேட்காது, இங்கே தான் கேட்கும். ஓகேவா? ஸோ யா சோர்ஸ் ஃபைல் நேம், சோர்ஸ் ஃபைல் நேம் இங்கே கொடுத்துருங்க. salary.csv உங்களோட ஃபைல், அதை நீங்கள் கொடுத்துருங்க. டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, salary.csv. அண்ட் உங்களோட டெஸ்டினேஷன் வந்து டேபிள். ஸோ டேபிள் வந்து நீங்கள் உங்களோட டேட்டா செட்டிலே சூஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டாக? எம்ப்ளாயி அப்படின்ற அந்த டேபிள்ன்றதை சூஸ் பண்ணிட்டீங்க. அதனால இங்கே ஃபைல் நேம்லாம் உங்களுக்கு கேட்கல. மேபி இது உங்களோட டவுட்டா? இல்லைல்ல? சரி, ஓகே. நான் இப்போ வேலிடேட் போட்டுக்கிறேன். ரைட். இப்போ வந்து நான் டீபக் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ until that we should wait. ஓகே. ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி சக்சீட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட டெஸ்டினேஷன் டேபிள் போயிடுங்க. இப்போ எம்ப்ளாயி டேபிளில் ஆல்ரெடி 1 and 2ஓட ரெக்கார்ட் மட்டும் இருக்குது.
இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கேன் யூ சி 3 4 5 6 7 8 ரிமைனிங் இருக்க ரெக்கார்ட்ஸ் 1 and 2 ரிப்பீட் ஆகலை, கவனிச்சிங்களா? எஸ். எஸ். ஸோ ஏன் ரிப்பீட் ஆகலைன்னா இங்கே இன்க்ரிமெண்டல் லோடு கிடைக்கிது. ஓகே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூவாக இருந்தால் அப்டேட் மாத்திரம் நடக்கும். இல்லை அந்த ரெக்கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நியூவாக போய் ஆட் ஆகிடும். இதுதான் எஸ்சிடி டைப் 1. இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போகிறேன். இப்போ salary.csvயில் போயிட்டு எடிட் ஆப்ஷனுக்குள்ளார போய்க்கலாம். இப்போ இந்த எடிட் ஆப்ஷனில் நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக இந்த இலக்கியா அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயியோடது வந்து அக்கௌண்டன்ட் அப்படின்றது இருக்குது. ஓகே, நான் இதை இப்போது டெலீட் பண்ணிவிட்டு மேனேஜர் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்தா ஃபைல் சேவ் ஆகும், சிஎஸ்வி. ஓகே, ஸோ நான் இங்கே சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டியை வேலிடேட் பண்ணுறேன் ப்ளஸ் டீபக் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும், அந்த இடத்துல அந்த டெசிக்னேஷன் மட்டும் மாறிடும் மேம், மேனேஜர். எஸ், கரெக்ட். ஓகே, இதுதான் வந்து எஸ்சிடி டைப் 1. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆக்சுவலி சந்துரு சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அவர் எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாங்க தானே? ஓகே, ஃபைன். ஸோ எஸ்சிடி டைப் 2 தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரணும். இப்போ எஸ்சிடி 2ல தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து சர்வே மூலியமாக அதை நம்ம ஒர்க் பண்ணலாம். எஸ், கரெக்ட். அண்ட் ஆக்சுவலி ஸோ இப்போது எஸ்சிடி டைப் 2 வந்து ஒரு 1:30க்கு கனெக்ட் ஆகலாமா? ஒரு பிரேக் கொடுத்துட்டு 1:30 அதுக்கு எல்லாராலையும் ஒரு மேடம் எத்தனை மணி வரைக்கும்? half an hourனா ஓகே. எனக்கு ஓகே, half an hour 45 minutes வரும். கனெக்ட் ஆக முடியுமா எல்லாரும்? ஓகே மேம். ஓகே, எஸ் மேம். ஓகே ஓகே. அப்போ நான் இது அவுட் மட்டும் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆகுங்க. யா, மேனேஜர் குடியூசி அவங்களோட வேல்யூ இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எஸ்சிடி டைப் 1. ஸோ இப்போ டைப் 2 வந்து சொல்லுங்க மேடம். இப்போ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் லோடு வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இது மாதிரி பண்ணிடலாமா? இப்போ ஒரு டேட்டாவை நிறைய உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்துட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக வந்து டேட்டாவை நம்ம இப்படி அப்டேட் பண்ணிட்டு போய்க்கலாமே அப்படின்னு. டேட்டா ஃப்ளோ இஸ் வெரி சிம்பிள். நோ, அதுதான் இது படிக்கிறது. இதை நீங்கள் ஏடிஎஃப்ல பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும். பட் இங்கே வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டி தேவையில்லை. இது நான் ஒருத்தருக்கு செமினார் கொடுத்துருந்தேனே, ஆல்டர் ஒருத்தவங்களுக்கு செமினார் கொடுத்துருந்தேன். கரெக்ட். ஸோ அதோட பர்பஸ் இதுதான். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வேலை முடிஞ்சது. ஓகே, ரைட். ஸோ எஸ்சிடி டைப் 1 ஹாஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எஸ்சிடி டைப் 2 ஷுட் டேக். ஓகே, அது ஒரு பிரேக் மாத்திரம் எடுத்துட்டு ஒரு 1:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க இப்போ எஸ்சிடி மேடம், எஸ்சிடி 1ல வந்து உங்களுக்கு இன்கிரிமெண்டல் லோடு வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கரெக்ட். அப்போ எஸ்சிடி 2ல வந்து என்ன அப்டேட் ஆயிருக்கு மேடம்? இன்கிரிமெண்டல் லோடு தான் பண்ணுவோம். ஆனா வந்து நம்ம அந்த மெட்டா டேட்டா ஆக்டிவிட்டி ஒன்னு பண்ணுவோம் தெரியுங்களா? அது மல்டிபிள் டேபிள் இல்ல மல்டிபிள் கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம். எஸ், அதுல வந்து நம்ம இஸ் ஆக்டிவ் காலம் ஒன்னு மெயின்टेन பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. சரி, லாஸ்ட் ப்ராசஸ் வேல்யூ அப்படின்ற மாதிரியா? அதேதான், லாஸ்ட் ப்ராசஸ்ட் வேல்யூவை போட்டு அந்த மாதிரி தான் நம்ம இத ப்ரோசீட் பண்ண போறோம். ஓகே, ஃபைன். 1:30க்கு எல்லாரும் இதே சேம் லிங்க்ல கனெக்ட் ஆயிக்கோங்க. ஓகேவா? நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, थैंक यू. பை. பை. Thank you.